பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இந்த நாள்ல தேவகுமாரன் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கோம். செய்தியுடைய தலைப்பு என்ன? எல்லாம் சொல்லுங்க. தேவகுமாரன். இங்க பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுகிறார். அப்படி எழுதும் போது அந்த திருச்சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பவுல் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் தேவகுமாரனாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். சரி, இந்த தேவகுமாரன் அப்படின்னா என்ன? வேதத்துல மனுஷகுமாரன், தேவகுமாரன், இப்படி பல இடங்களில இயேசு தன்னை காட்டுகிறார். ஏன் வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு புத்தகங்கள் கூட, சுவிசேஷ புத்தகத்துல கூட, சில புத்தகத்துல லூக்காவில தன்னை மனுஷகுமாரனாக ஆண்டவர் என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். இந்த தேவகுமாரன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன அப்படின்னா, கடவுள் வார்த்தையா இருந்தார். கவனிக்கணும், கடவுள் எப்படி இருக்கிறார் இந்த உலகத்துல? நிறைய பேர் கடவுளை ஒரு சொர்பத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கடவுளை ஒரு உருவத்துக்குள்ள கடவுளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே கடவுள் எப்படி இருக்கிறார்? ஒரு சொர்பத்துக்குள்ளே கடவுளை பார்ப்பார்களானா அது அங்கேயேதான் இருக்குமே தவிர அது எல்லா இடங்களிலும் என்ன பண்ணாது, அது செயல்படாது. ஆனால் கடவுள் எல்லா இடங்களிலும் வியாபித்து நிற்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. அப்போ வார்த்தையாக கடவுள் இந்த உலகத்துல மனிதனுடைய மீட்புக்காக, மனிதன் பாவம் செய்து கடவுளை விட்டு விலகி தூரம் போய்விட்டார். அப்படி கடவுளை விட்டு தூரம் போன மனுகுலத்தை மறுபடியும் இயேசு மனிதன், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனோடு கூட அவர்களை இணைக்கும்படியாக வார்த்தையாக கடவுள் என்ன பண்ணா இந்த உலகத்துல மாம்சமாய் தன்னை தத்தம் செய்து கொண்டாரே, அதற்கு பேர் தான் தேவகுமாரன் என்று. எல்லாருக்கும் புரியுதுங்களா? தேவகுமாரன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதுங்களா? கவனிங்க, தேவகுமாரன் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை மறுபடியும் சொல்றேன். தேவகுமாரன் என்றால் பைபிள் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது குமாரன் அப்படின்னா என்ன? குமாரன் பிள்ளை அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனால் குமாரன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வார்த்தையாக கடவுள். வார்த்தையை கேட்கத்தான் முடியும். இப்ப நான் பேசுற வார்த்தையை உங்களால பார்க்க முடியாது, ஆனா என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, கேட்க முடியும். அப்போ வார்த்தையாக கடவுள் எல்லாரும் தன்னை காணபடியாக, எல்லாருடைய பாவத்தின் மீட்புக்காக வார்த்தையாக கடவுள் மனிதனாய் உருவெடுத்துக் கொண்டு இந்த உலகத்துல மனிதனாய் வெளிப்பட்டாரே, அதற்கு பெயர் தான் தேவகுமாரன். சொல்லு, புரியுதுங்களா? அப்போ கடவுள் என்ன பண்ணாருன்னா, ஸ்தோத்திரிக்கிறோம், தமது இயேசுவை தேவகுமாரனாக இந்த உலகத்தில் தந்தறினார். ஆண்டவர் அடிக்கடி பழைய ஏற்பாடு காலத்துல தன்னை ஒரு தேவகுமாரனாகவே பப்ளிக்கா ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். குறிப்பாக ஆதி முதற்கொண்டே ஆதியாகமம் 3:15 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், ஆதாம் யாவான் பாவம் செய்த போது அப்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். நீங்களாம் பாவம் செஞ்சு கடலை விட்டு தூரம் போயிட்டீங்க, சாபத்தை சம்பாதிச்சீங்க. பாவம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு மனுஷனுடைய வேதனைக்கு, ஒரு மனுஷனுடைய கண்ணீருக்கு, ஒரு மனுஷனுடைய இறப்புக்கு, ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வேதனைப்படுவதற்கு, ஒரு மனிதன் வெட்கப்படுவதற்கு, ஒரு மனிதன் இறப்பு ஏற்படுவதற்கு, ஒரு மனிதன் ஸ்தோத்திரிக்கிறோம் வாழ்க்கையில உடைந்து சிதறி போவதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் எது சொன்னா ஒரு மனுஷனுடைய பாவம் தான். அப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது என்ன ஆச்சுன்னா, கடவுளோடு இருக்கிற உறவை கெடுத்துக் கொண்டார்கள். அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் ஸ்திரீ வித்தாக இந்த உலகத்துல வெளிப்படுவேன். அப்ப இந்த ஸ்திரீ வித்துனா என்ன? வார்த்தையாக கடவுள் நான் மாம்சமாக தேவகுமாரனா என்ன பண்ண உலகத்துல வெளிப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப தேவகுமாரன் என்பதை ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலம் முதல் கொண்டே ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஏசாயா 9:6 சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாலகன்னா குழந்தை, சரிங்களா? அப்ப பாலகனுக்கு யார் வேணும்? கண்டிப்பா அம்மா. ஒரு குழந்தைக்கு அம்மா வேணும். அம்மா இல்லாம எப்படி குழந்தை வரும்? வராதே. அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆனா இந்த பாலகன் குழந்தையா எப்படி பிறந்தார்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரிக்கிற உலகத்துக்கு அவரை தந்தபடினால்தான் மரியாதால ஒரு பாலகனா இயேசு என்ன பண்ண முடிஞ்சது?
சொல்லுங்க, என்ன பண்ண முடிஞ்சது? பெற்றெடுக்க முடிந்தது. அப்போ அதான் ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப ஆண்டவர் பாருங்க, அடிக்கடி பழைய ஏற்பாட்டுல கூட தன்னை ஒரு தேவ குமாரனாகவே ஆண்டவர் காண்பித்துக் கொண்டு வருகிறார். நான் ஒரு தேவகுமாரன், நான் ஒரு தேவகுமாரன், நான் ஒரு தேவகுமாரன். அதே ஏசாயா 7:14 பாருங்க, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார். அந்த காலத்துல நிறைய கன்னி பெண்கள் என் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்காதா, அந்த குழந்தை இயேசுவா இருக்காதா என்று சொல்லி நிறைய கன்னி பெண்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் நிறைய பெண்கள் காத்திருந்தாங்க. ஆனா அதுல பாக்கியசாலி யாருன்னா மரியாதைக்கு தான் இயேசுவை பெற்றெடுக்கிற சாக்கியம் கிடைத்தது. கவனிக்கணும். அப்போ ஏசாயா 7:14 சொல்லுகிறது தேவகுமாரனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அடுத்தது மீகா 5:2 பாத்தீங்கன்னா, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் என்ன பண்ணுவாரு? அப்ப இந்த வாக்குத்தத்தம் எதை சொல்லுது? எப்பிராத்தா எனப்பட்ட ஒரு பெத்லகேம், 2 விதமான பெத்லகேம் இருந்தது. அப்ப எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம்ல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குழந்தை பெற்றெடுப்பார். அது சாதாரண குழந்தை அல்ல, வார்த்தையாகிய கடவுள் தேவகுமாரனாய் வெளிப்பட்டார் என்பதற்காக ஆண்டவர் சொன்னார். கவனிங்க. அப்போ இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபடி எப்படி பிறந்தார் அப்படின்னா தேவகுமாரனாகவே இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனாதான் ரோமர் 5:1 சொல்லு, அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் ஆவியின்படி பரிசுத்த ஆவியினாலே அப்போ மாம்சத்தின்படி அவர் தாவீதுடைய சந்ததி என்ன பண்றாரு? பிறக்கிறார். ஆனால் ஆவியின்படி தாவீதுடைய வம்சத்தில் அவர் பிறந்தாலும் கூட அவர் ஸ்தோத்திரிக்கு திருமணம் செய்யப்படாத ஒரு கன்னியார் மரியாதை வைத்து என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் பிறக்கிறார். அதுதான் பவுல் சொல்றார், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் ஆவியின்படி பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணாரு? அவர் தேவனுடைய சுதன் என்றும் பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்றது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆரம்பம் முதல் கொண்டே தன்னை ஒரு தேவகுமாரனாகவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டு வராரு? சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே வரார். அப்ப ஆண்டவர் வேதத்தில் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் கூட நான் ஒரு தேவகுமாரன், சாதாரணமானவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் உங்களைப் போல மனிதனாய் பிறந்தாலும் ஆனால் உங்களுடைய ரத்தம் வேற, என் ரத்தம் வேற, உங்களுடைய பிறப்பு வேற, என் பிறப்பு வேற என்று சொல்லி அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து வாக்குத்தத்தங்கள் வழியாக தன்னை தேவகுமாரனாக விளங்க பண்ணி கொண்டு வருகிறார். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் தன்னை தேவகுமார் என்பதை யூத மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஆண்டவர் எப்படி சொல்றாரு? வாக்குத்தத்தங்களா? நான் 4 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். யூத ஜனங்களுக்கு தான் தான் தேவகுமாரன் என்பதை என்ன பண்ணும்? அவங்க நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வைக்கிறதுக்காக ஆண்டவர் சில முயற்சிகளை செய்கிறார். என்ன முயற்சியெல்லாம் செய்கிறார்? பாருங்க, உதாரணத்துக்கு சரீரத்தில் உடம்பு சென்று வச்சுங்க, முதல்ல என்ன பண்ணுவோம்? கடையில வந்து ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுப்போம், அப்படிதானே? மெடிக்கல்ல போயிட்டு இல்ல பக்கத்துல நாடாவில் போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுப்போம். அப்புறம் அது சரியாகல என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஊசி போட்டு சரியாகல என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரே எடுத்து சரியாகனா ஸ்கேன் போட்டு பார்ப்போம். ஸ்கேன் போட்டு சரியாகனா இனிமேல் எதுவும் கடவுளே வழி என்னவோ பண்ணிட்டு போனோம். அதே வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரனாய் இவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஆனா அதை நம்ப மாட்டேன்றாங்க. அதுக்கு பல முயற்சிகளை எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நான் தான் ஸ்திரீ வித்து, நான் தான் தேவனால் கொடுக்கப்பட்ட இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் வழியாக அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே வர்றார். ஆனால் அவங்க என்ன பண்ணல? நம்பல. அடுத்த கட்டம் என்ன பண்றார்? அதிகாரங்களால் தன் தேவகுமாரனை காட்ட நினைக்கிறார். எதனால? முதல்ல எதனால தேவகுமாரனை காட்ட நினைக்கிறாரு? 2வது அதிகாரங்களால. என்ன அதிகாரம்? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 9:6 ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு திமிர்வாதக்காரன் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் போய் இயேசு என்ன பண்றாரு? அந்த திமிர்வாதக்காரனை எவ்வளவோ வேத பாதகர்கள் பார்த்தார்கள், மதவாதிகள் பார்த்தார்கள். ஆனா அவன் வேற யாராலும் என்ன பண்ண முடியல. நம்ம எத்தனை கண்கள் கண்டாலும் அந்த கண்களால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய கண்கள் கண்டா மட்டும்தான் நமக்கு பிரயோஜனம்.
நான் சொல்ல புரியுது? கர்த்தருடைய கண்கள் கண்டா மட்டும்தான் சொல்லுங்க. 1000 கண்கள் நம்ம பார்க்கலாம், நம்ம படுற கஷ்டத்தை பார்க்கலாம், நம்ம வியாதியை பார்க்கலாம், நம்ம பிரச்சனைகளை பார்க்கலாம். ஆனா எத்தனை கண்கள் நம்மை பார்த்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டால் மட்டும்தான் நமக்கு சிறையிருப்பு மாறும். ஆகவே சிறையிருப்பு அப்படிதான் மாறிச்சு. எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஆனா கர்த்தருடைய கண்கள் கண்டதினால்தான் அவன் சொல்றான், கர்த்தர் ஸ்தோத்திரிக்க என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவன் பெயர் வைத்தார். கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தீவிரவாதமாய் கிடக்கிற அந்த மனுஷனை பார்த்து முதல்ல சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்றாரோ அதெல்லாம் பாவத்தால் வந்த வியாதின்னு அர்த்தம். சில இடத்துல ஆண்டவர் சொல்வார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட, உடனே சுகமாயிடுமா. அப்ப இவ்வளவு காலம் வியாதி ஆனதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அப்ப வியாதி ஒரு மனுஷனை எங்க கொண்டு போவோம் சொல்லுங்க? பாவம் ஒரு மனிதனை வியாதிக்கு கொண்டு போகும். கடவுள் கொடுத்த ஆரோக்கியமான சரீரத்தை நம்ம ஞானமாய் இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் கடவுள் கொடுத்த இந்த சரீரம் பாவத்தினால் சீரழிஞ்சு போயிடும். அப்புறம் சீரழிச்சு என்ன பண்ண முடியாது? சரீரத்தை நீங்க அதை சரிபடுத்த முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் படைக்கும் போது ஒவ்வொரு உடல் உறுப்புகள் அழகா கொடுத்திருக்கிறார். கிட்னி, நுரையீரல், குடல் எல்லாம் நல்லா அழகா வச்சிருக்கிறார். நீ பண்ற தப்புனால எல்லாத்தையும் கெடுத்துன்னு வச்சுக்க, அப்புறம் அதை மறுபடியும் உருவாக்குறது சொல்லுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப ஆண்டவர் மனிதனை பார்த்தார், சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து என்ன பண்ண. ஒரே மட்டும் கேட்கிறான், பாவத்தை மன்னிக்க நீ யாரா? அப்போ தேவன் என்னெல்லாம் செய்வாரோ அதை அப்படியே இயேசு செஞ்சு காமிக்கிறார். பாருங்க 2 நாளாகும் 7:14 ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதாவது என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடி ஸ்தோத்திரிக்கிறோம், அவங்க அறிக்கையிட்டால் அவங்க பாவத்தை மன்னித்து அவங்க தேசத்துக்கு என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? நிறைய பேர் தூங்குறீங்க, தூங்காதீங்க. கவனிங்க, பாவத்தை என்ன பண்ணுவேன்? அப்ப பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த தேவன் பயன்படுத்த அந்த அதிகாரத்துக்கு இயேசு சொல்றார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து. அப்படி என்ன இங்க புரிய வைக்கிறாருன்னா, அன்னைக்கு தேவன் மன்னிச்சாரு, அன்னைக்கு தேவனாய் வார்த்தையா இருந்தார், வார்த்தையா இருந்து உங்களை மன்னித்தார். இன்னைக்கு மனுஷனா வந்து உங்க பாவத்தை மன்னிக்கிறதா, நான் தானே தேவகுமாரன் அப்படின்னு காமிக்கிறார். ஆனா இப்படி காண்பித்து கூட அவங்க என்ன பண்ணல? ஆண்டவர் குற்றப்படுத்தினாங்க. நீ யாரா என்ன செய்ய? உனக்கு கடவுளுக்கு என்னடா சம்பந்தம்? நீ கடவுளா? அப்படி இப்படி சொல்லி குற்றப்படுத்தினார்களே ஒழிய தன்னை தேவகுமாரனாய் காண்பிக்கிறார். அந்த தேவகுமாரனுக்குரிய அடையாளம் இவருக்குள்ள இருக்குது என்பதை ஒரு யூதன் தன் கண்களால் கண்டுபிடிக்கவில்லை. சரிங்களா? அந்த சிலுவையில் பாருங்க, கல்லனுக்கு தெரியுது இவர் தேவகுமாரன் சொல்லி. யாருக்கு தெரியுது? சிலுவையில் ஒரு மனிதனை அறையும் போது நிர்வாணமாகத்தான் அறைவார்கள். கவிஞர்கள், வரையக்கூடிய ஓவியர்கள் என்ன பண்ண, போட்டோல சும்மா ஒரு துணி போட்ட மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இயேசு அப்படிதான் பார்க்கணும். சிலுவையில ஒரு போட்டோல பார்த்தா எப்படி பார்க்கிறோம்? அவர் இடுப்புல ஒரு சின்ன துண்டு கட்ட மாதிரி பார்ப்போம். ஆனால் ஒரு குற்றவாளி அவமானப்படுத்தணும், அவமானப்படுத்துவது துணி போட்டு அவமானப்படுத்துவாங்க. எப்படி அவமானப்படுத்த? அவன் நோக்கமான அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டணும். அப்போ இயேசுவை எல்லாரும் அவமானப்படுத்தினார்கள். அப்பேற்பட்ட கோலத்தில் ஒரு குற்றவாளி சொல்றான், ஆண்டவரே என்று கண்டு. அப்போ ஒரு குற்றவாளிக்கு தெரிகிறது இவர் தேவகுமாரன் என்று சொல்லி. ஆனால் படித்த யூதர்களுக்கு, வேதத்தை போதித்த வேத பாரகருக்கு தெரியல. அப்ப முதல்ல வாக்குத்தத்தங்களால் தன்னை தேவகுமாரனை காண்பித்தார், ஆனாலும் விளங்கிக் கொள்ளவில்லை. இரண்டாவது அதிகாரங்களால் பாவத்தை மன்னிக்க எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அதிகாரங்களை நிரூபித்து காட்டினார். ஆனாலும் யூதர்கள் குற்றப்படுத்தினார்கள் தவிர விலகிக் கொள்ளவில்லை. மூன்றாவது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6-9 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்றார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு அப்படின்னு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒண்ணுன்றாரு. என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒண்ணா இருக்கிறோம். உடனே திருப்பி கேட்கிறோம், ஆண்டவரே பிதாவை பிதான்னு சொல்லி பேசுறீங்களே, நாங்க பிதாவை பார்த்ததே இல்லை. மோசேவாச்சும் பின்சாயை பார்த்தாரு, எனக்கு அந்த பின்சாயை கூட நாங்க பார்க்கல, தயவுசெய்து எங்களுக்கு பிதாவை கொஞ்சம் காமிங்களேன். அப்ப சொல்றாரு, திருப்பி இவ்வளவு காலம் என் கூட இருக்கிறேன், உங்களுக்கு பிதா தெரியலையா? என்ன பாருப்பா, என்ன பார்த்தா நீ அவரை பார்த்தா பாரு. ஏன்னா அவருடைய எல்லா சாரம்சங்களும் எனக்குள் இருக்கிறது. அவர் மகிமையை கண்டோம், அந்த மகிமை ஸ்தோத்திரிக்கிறோம். அதாவது இவர் கேட்டவண்ணமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தவர் கடைசியா தன் பிதாவோடு இணைத்து நான் தான் தேவகுமாரன் என்பது சொல்ல வர. முதல்ல எப்படி சொன்னார் தேவகுமாரன் என்பது?
வாக்குத்தத்தத்தின் மூலம். அப்ப விசுவாசிச்சாங்களா? அப்போ இயேசுவை தேவகுமாரனா ஏத்துக்கிற தச்சனுடைய பையனா தான் பார்த்தாங்க, ஒரு மரியாதையுடைய பையனா தான் பார்த்தாங்க தவிர இவரை தேவகுமாரனா பார்க்கல. ரெண்டாவது அதிகம் என்ன அதிகாரம்? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம். பாவத்தை யார் மட்டும் மன்னிக்க முடியும் சொல்லுங்க? எந்த மனுஷனும் பாவத்தை மன்னிச்சிட முடியாது. ஒரு திருநூறு கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், இல்ல தண்ணியில போய் முழுகி ஏதுவான்னு சொல்லியோ யாராலும் பாவத்தை சுத்தி கழுவிவிட முடியாது. பாவம் என்பது சரீரத்தில் ஒட்டப்பட்ட அழுக்கல்ல, அது ஆத்மாவிலே கலந்த ஒன்று. பாவம் எங்க கலந்து இருக்குது? சரீரத்துல ஒட்டிக்குது. சரீரத்தோட தட்டி விட்டுடலாம், தொச்சு விட்டுடலாம். ஆனா பாவம் சரீரத்தில் ஒட்டவில்லை, நம்முடைய ஆத்மாவிலே ஒட்டி இருக்கிறது. அப்ப மூன்றாவது, பிதாவோடு இணைத்து நான் தான் தேவகுமாரன் சொல்றேன். ஏன்னா பிதாவோடு யாரும் தைரியமா தன்னை கம்பேர் பண்ணவே சொல்லுங்க. இதுவரைக்கும் யாரும் கம்பேர் பண்ணதே கிடையாது. ஆனா இவரு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒண்ணு அப்படின்ற வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிங்க. அடுத்தது வேதத்துல பாத்தீங்கன்னா, நான்காவது, ஆதி காலத்துல எந்த நிலைமையில் இருந்தோமோ அந்த நிலைமையில கொண்டு வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறார். என்ன சொல்றாரு? யூத நிலத்துல ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டான், கலி கூர்ந்தான், நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்தேன்னு சொல்றேன். யாரு கிட்ட சொல்றாரு? அப்ப ஆபிரகாமுக்கு முன்னாடி யார் இருந்தது? ஆபிரகாமுக்கு முன்னாடி ஆதாம் இருந்தாரு. அப்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்னாடி ஆதாமோடு ஏதோ தோட்டத்தை உலாவினாரு, அது வேற யாரும் இல்லப்பா. யார் அது? தேவகுமாரனாகிய நான் தான்டா. அப்ப ஆதி காலங்களோட கடவுள் தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார். பைபிள் எங்கெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துல தேவ தூதனானவர் என்ற வார்த்தை வருகிறதோ அதெல்லாம் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. யாரை அடையாளப்படுத்து? ஆபிரகாம் பலி செலுத்தும் போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே உன் பிள்ளையான என்ன பண்ணாத, கையை போடாதே என்று ஒரு தேவ தூதனானவர் சொன்னார் என்று சொல்ல. அது யார போது சொல்லுங்க? இயேசு மனோவாவுக்கு வந்து ஸ்தோத்திரிக்கிறோம் தரிசனம் கொடுத்தாரே, அவர் யாரு? இயேசு. மாம்சத்தில் வராத இயேசு. மோசேவுக்கு முச்சடியில் தரிசனமானாரே, அவர் யாரு? ஆபிரகாம் வீட்டுக்கு லோத்து வீட்டுக்கு போனாங்களே, அதுல ஒருவர் யாரு சொல்லுங்க? அப்ப இயேசு இதெல்லாம் சொல்றார். அப்ப ஆபிரகாம் காலத்துல நான் இருந்தேன், ஆபிரகாம் காலத்துக்கு முன்னாடியே இருந்தப்பா, நான் தான்டா தேவகுமாரன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனால் என்ன பண்ணல? இவனுக்கு புரியல. ஆனால் பவுல் அதை புரிஞ்சுக்கிட்டார். இவர் தான் தேவ. பவுலுக்கு ஒரு காலத்துல இயேசு தேவகுமாரன் என்ன பண்ணல? பார்க்கல. அப்படி தேவகுமாரனாய் பார்க்காதபடியால் தான் ஏதோ ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்து இவங்க போதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை கொலை செய்வதற்கு, இயேசுவையும் சரி இயேசுடைய சீடர்களை கொலை செய்வதற்கு பவுல் வழி தேடினார். என்ன காரணம்? ஏதோ ஒரு புது மார்க்கத்தை கொண்டு வந்து போதிக்கிறான் இவன் என்று சொல்லி இயேசுவை சரி இயேசுடைய சீடர்களை கொலை செய்ய சமயம் தேடினார்கள். ஆனா அந்த பவுல் இயேசுவை தேவகுமாரனாக கண்டு கொண்டு அவர் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதுகிறார், அந்த ஞான கண்மணியாகிய கிறிஸ்து செங்கடலை பிளக்கும் போது ஜனங்களோடு கடந்து போனவர் நானே. ஜனங்கள் வனாந்தரத்திலே போகும்போது அவருக்கு தண்ணீரை கண்மலையிலிருந்து பிளந்து கொடுத்தது நானே. அந்த ஞான கண்மலை வேறு யாரு இல்லடா, இயேசுதான் சொல்லி பவுல் எழுதுறார். ஆனா ஒரு காலத்துல தேவகுமாரனை இயேசு என்ன பண்ண ஏத்துக்கல. ஆனா இப்பொழுது பவுல் புரிந்து கொண்டார். ஆனா யூத ஜனங்கள் பல பேர் என்ன பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை. அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களால் ஆண்டவர் தொடர்ந்து அவருக்கு தன்னை தேவகுமாரனாய் காட்ட நினைச்சுக்கிட்டே வரார். அடுத்தது அற்புதங்கள் மூலமாய் தன்னை தேவகுமாரனாய் காட்டுகிறார். எப்படிங்க? முதல்ல எப்படியெல்லாம் காட்டினாரு? தேவகுமாரனை காட்டுவதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்தாரு? வாக்கு தத்தங்களா? இரண்டாவது சொல்லுங்க, அதிகாரங்கள் வழியாக. மூன்றாவது பிதாவோடு தன்னை ஒப்பிட்டு பேசுறார். நாலாவது ஆதி நிலைக்கு தன்னை கொண்டு போறார், ஆதி நிலைமைக்கு கொண்டு போய் தன்னை காமிக்கிறார். முன்னாடி இருந்துச்சு. அடுத்தது அற்புதங்கள் வழியாக தன்னை காமிக்கிறார். எப்படி? செங்கடல் பழைய ஏற்பாடு காலத்தில் செங்கடல் பிளக்கப்பட்டதா? அதே மாதிரி புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கடல் மீது நடந்து போனாரா? நடந்து போனாரா? கவனிங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரா? கொடுத்தாரா? 40 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க? வேலையே செய்யாம சாப்பிட்டாங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகாம சாப்பிட முடியுமா சொல்லுங்க? அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு 40 நாள். நானும் உட்கார்ந்துக்கிறேன், ஆண்டவரே வானத்தை திறக்காதீங்க. நம்ம போய் உழைக்கணும், கஷ்டப்படணும், சாப்பிடணும், நம்ம மனைவி பிள்ளைகளை நம்ம காப்பாற்றணும். அதுதான் ஒரு புருஷனுக்குரிய அந்த கடமையில ஒருத்தர் இல்லைன்னா அவங்க அந்த ஸ்தானத்திற்கு தகுதியற்றவர்கள். புருஷன் நாம் சொல்லிக் கொள்ளலாம், ஆனா கடமைகளை செய்யாவிட்டால் அந்த ஸ்தோத்திரிக்கிற ஸ்தானம் அவனை பரிகசிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர்
பிளந்தால் இங்கே கடல் மேல நடந்து காமிக்கிறார். வனாந்தரத்துல அங்க 6 லட்சம் புருஷர்களை போஷித்தார். மொத்தம் 30 லட்சம் பேரும். சரித்திர ஜோசிபஸ் என்கிற ஒரு சரித்திர ஆராய்ச்சியர் சொல்றாரு 30 லட்சம் ஜனங்க வந்தாங்க எகிப்தில் இருந்து. அப்ப 30 லட்சம் ஜனங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டு எப்படி உணவு கொடுத்தாரு? 30 லட்சம் ஜனங்கள் குடமான வச்சு தண்ணி மொண்டு குடிக்கல. கண்மலை பறந்தா திடீர் தண்ணீர் வரும். தண்ணி வேணுமா? எங்காச்சும் சுத்த தண்ணி தாமத்தை கண்மலை பறப்பாரு. அப்படியே தண்ணீர் ஒரு குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்காச்சும் போன ஆறு வரும், ஆத்து தண்ணி குடிச்சு பிழைச்சிருவாங்க. 40 ஆண்டுகள் இப்படி நடத்தினார். அப்ப பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதே புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு கிறிஸ்து மலை மேல உட்கார்ந்து 5000 பேர் போஷிச்சாரா? மீதி பல கூடைகள் எடுத்தாரா? சொல்லுங்க. அப்ப பழைய ஏற்பாடு காலத்துல தேவனாய் இருந்து செங்கடலை பிறந்தது போல புதிய ஏற்பாடு காலத்திலும் கடல் மீது நடந்து தன்னை காண்பிக்கிறார். நான் தான் அந்த தேவகுமாரன் சொல்லி வனாந்தரத்துல போஷித்தது போல இதோ நான் போஷிக்கிறேன். அப்படி போஷிக்கும் போது என்ன ஞாபகம் வரணும் அவனுக்கு? இது மாதிரியே வனாந்தரத்துல நம்ம ஜனங்களை போஷிச்சாரு. ஆஹா, பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அவங்களுக்கு. ஆனால் அது என்ன பண்ணல? பழைய ஏற்பாடு காலத்துல சத்தம் ஆண்டு உயிரோடு எழுப்பினாரா? சொல்லுங்க. எழுப்பினார். எலியாவை கொண்டு எழுப்பினார், எலிசாவை கொண்டு எழுப்பினார். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து தான் அந்த காலத்துல 3 பேரை சத்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். நிறைய பேர் எழுப்பி இருக்கலாம், ஆனா பைபிள்ல 3 பேர் மட்டும் தான் எழுதி இருக்குது. யவீனுடைய மகன், அப்புறம் லாசரு, அப்புறம் நாயனுடைய பிதாவின் மகன். இந்த 3 பேர் எழுப்பினார். அப்ப என்ன? தேவனாய் இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ அந்த காரியத்தை குமாரனாய் இருந்து இப்ப செஞ்சு காட்டுறார். ஆனால் என்ன பண்ணல? ஆனாலும் இப்பவும் தச்சோட பையனா பார்த்தானே தவிர தேவகுமாரனா இப்ப அடுத்தது இயற்கைகளை கொண்டு தன்னை காட்டுகிறார். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணாரு பாத்தீங்களா? அவன் எப்பயாச்சும் என்ன தேவகுமாரனா பார்க்கணும். இப்ப என்ன பண்ண? இயற்கைகளை கண்ட்ரோல் பண்ற. பழைய ஏற்பாடு காலத்துல பாருங்க, இயற்கைகளை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணி இருப்பார். எலியா ஜெபித்த போது வானத்தில் இருக்கிற மழை அடைக்கப்பட்டிருக்கும், நெருப்பு வந்திருக்கும் வானத்திலிருந்து. அதே மாதிரி இயேசு அவர் வாழ்ந்த காலத்துல இயற்கைகளை கட்டுப்படுத்தினார். கடல் மீது போகும்போது கடலே இறையாதே அப்படி சைலண்ட் ஆகி போச்சு. அப்போ இயற்கைகளை பழைய ஏற்பாடு காலத்துல கட்டுப்படுத்தினது போல புதிய ஏற்பாடு காலத்திலும் கட்டுப்படுத்தினார். அப்ப தொடர்ந்து இப்படி செய்து கொண்டே வந்தார். ஆயினும் இயேசுவை தச்சனுடைய மகனாகத்தான் பார்த்தார்களே ஒழிய, ஒரு யோசேப்புடைய குமாரனாகத்தான் பார்த்தார்களே ஒழிய, தேவகுமாரனுக்குரிய எந்த அடையாளத்தையும் அவருக்குள் இருந்தும் அவங்க நம்பவே யோசித்தார். எப்படித்தான் இவனுக்கு தேவகுமாரனை நான் நிரூபிக்க வைத்தேன்? ஏன்னா இவங்க தேவகுமாரனா நம்பினாதான் இந்த நம்பர் ஜனங்களை வச்சுதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போக முடியும். நல்லா கவனிங்க. யூதர்கள் இயேசு தேவகுமாரனா பார்த்து அவரை தேவகுமாரனா ஏற்றுக்கொண்டு தேவகுமாரனுக்குரிய விசுவாசத்தோடு வாழ்ந்தாதான் அப்படிப்பட்ட நம்பர் மனுஷனை கொண்டு போய் தான் ஆண்டவர் சமுதாயத்துக்கு அவனை பயன்படுத்த முடியும். இயேசு இன்னும் நியாயப்பிரமாணம் அது இதுன்னு சொல்லிக்கிறீங்கன்னா அவனை கடவுள் ஸ்தோத்திரிக்க புதிய ஏற்பாடு காலத்தில் பயன்படுத்த முடியாது. அப்போ இவ்வளவு செஞ்சு கூட ஆண்டவரை இன்னுமா இவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக, இவங்களை தான் தேவகுமாரன் என்பதை விளங்க வைக்கிறதுக்காக பல முயற்சிகளை செய்த ஆண்டவர் இப்போது சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழுந்து, இப்ப ரோமர் 5 சொல்றாரு, 1:5, அதாவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்பதை பலமாய் நிரூபித்து காட்டினார். என்ன பண்ணார்? ஏன் இவ்வளவு நிரூபித்து காட்டணும்? இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு புரியாத மக்கள் அவங்க இருக்கும் போது ஏன் இவ்வளவு முயற்சி பண்றாங்க? ஏன்னா அந்த ஜனங்களை கொண்டுதான் சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும். அந்த ஜனங்களை கொண்டுதான் ஆசீர்வாதத்தை உலகத்துக்கு கொண்டு போகணும். அந்த ஜனங்களை கொண்டுதான் ஆண்டவர் சத்தியத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நம்பாத இயேசுவை நம்பாத ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு போக இவ்வளவு கூட்டம் நம்ம இருக்கிறோம். இயேசுவை நம்புற மனுஷனை கொண்டுதான் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைப்பார். அவனை தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வைப்பார். நீங்க வந்து ஆராதனை பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா இயேசுவை தேவகுமாரனாக, இவரே தேவனாக யாரெல்லாம் நம்பி ஜீவிக்கிறார்களோ அப்பேற்பட்ட மனிதனைத்தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பார். அப்பேற்பட்ட மனிதனை தான் ஊழியத்தில் பயன்படுத்துவார். அப்பேற்பட்ட மனிதனை தான் ஆண்டவர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். இதை பாருங்க, பவுல் ஆசீர்வாதமா வச்சாரு. ஆனா பவுல மாதிரி எத்தனை பரிசேயர்கள் இருந்தார்களா? பவுல் என்ன சொல்றாரு? நான் பரிசேயருக்கு எத்தனையோ பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பரிசேய வம்சத்துல வந்த பவுல் சொல்றாரு, நான் ஒரு பரிசேயன் என்று சொல்லுகிறார். அப்ப
அந்த பரிசேயன் இயேசுவை தேவகுமாரனாய் பவுல் கண்டபோது அந்த பவுலை கொண்டுதான் 13 நிருபங்களை ஆண்டவர் எழுத வைத்தார். அந்த பவுலை கொண்டுதான் அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த பவுலை கொண்டுதான் அநேக வியாதிகளை ஆண்டவர் குணமாக்கினார். அந்த பவுலை கொண்டுதான் சத்தங்களை உயிரோடு எழுப்பினார். அந்த பவுலை கொண்டுதான் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த பவுல் வழியாக தான் இயேசு எல்லாருக்கும் தெரிய வந்தார். அப்ப இயேசுவை தேவகுமாரனாய் கடவுளாய் விசுவாசிக்காத ஒரு மனிதரை கொண்டு கடவுள் அவன் ஒண்ணுமே சொல்லுங்க, ஒண்ணுமே உன்னை கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா முதல்ல அவர் எப்படி பாக்குற, அவர் எப்படி நீ பாக்குற? இல்ல அவர் 100 அவர் ஒரு கடவுள் தாங்க, உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அவர் சொல்லி பாக்குற? நீ அவர் எப்படி ஒப்பிட்டு பாக்குற? அவர் எந்த கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்க? இயேசுவே தேவகுமாரன் என்பதற்கும் இயேசுவும் தேவகுமாரன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குதா? இவங்களும் அம்மா தான் அர்த்தம், இன்னொரு அம்மா எங்க இருக்கிறாங்க அர்த்தம், அப்படிதானே? உங்களை பார்த்து இவங்களும் ஒரு அம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவீங்க? அப்ப உங்களுக்கு வேற யாரும் அம்மாங்கிறது உடனே யாரை பிடிப்பீங்க? நீங்க வீடுகார பிடிச்சிப்பீங்க. சொல்ற புரியுதுங்களா? அப்போ என்ன இங்க ஆண்டவர் சொல்ல வர ஆஸ்தி இயேசுவை குறித்து பவுல் சொல்றார், இவரே பலமாய் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே இவரே தன்னை தேவகுமாரனாய் நிரூபித்து காட்டினார். அப்ப உயிர்த்ததின் எதற்காக? நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவர் உயிரோடு கூடி எழுந்து தம் தேவகுமாரன் என்பதை நிரூபித்து காட்டினார். என்ன பண்ணார்? ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு முறையா சொல்லிட்டு வந்தாரு. அப்ப கூட நிறைய பேர் பாரு, எவ்வளவு சொன்னாலும் ஏறவே ஏறாது. எவ்வளவுதான் வினோதமா ஊதுனாலும், எவ்வளவுதான் தெளிவா சத்தியத்தை சொன்னாலும் என்ன பண்ணாது? ஆமா ஏறாது. அவங்க எங்க பிளாக் ஆயிட்டு இருக்கோம். அப்படியோ பிளாக் ஆன ரத்தம் என்ன பண்ணாது? உடம்புல ஆத்துல ரத்தம் பிளாக் ஆயிட்டு என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? அடப்பாடி செத்து போயிடுவோம். அது மாதிரி நிறைய பேருக்கு நம்ம சொல்ற புத்தி மாதிரி ஏறவே எங்க அடப்பாயிட்டு இருக்குது, அவங்களுக்கு எங்க ஸ்டக் ஆயிட்டு இருக்குது, அவங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ ஆண்டவரை தேவகுமாரனாய் விசுவாசிக்கிறவனை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும். அதுக்காகத்தான் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூடி எழுப்பி இவ்வளவு சொன்னேன். என்ன தேவகுமாரனா பார்க்கல, மனுஷனாவே பார்த்து எப்பதானா நீங்க மாற போறீங்க, எப்பதானா புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இப்போது தேவகுமாரனாய் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து நான் சொன்னல செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடி சொல்ல ஏன்னா கேட்கல அப்படின்ற மாதிரி அவர் நிரூபித்து காட்டினார். அப்ப உயிர்த்தது எதற்காக சொல்லுங்க? அவரே தேவன் என்பதை உலகத்தில் அநேகர் மரித்தார்கள், ஆனா கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. மரித்தவனுடைய எலும்புகள் நாரி போய் கிடக்கிறது. ஆனால் மரித்த இயேசு கிறிஸ்து ஒருவரே மரணத்தை வென்று, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் கூரை நொறுக்கி மரித்து உயிரோடு எழுந்தவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவர் தான். அந்த தெய்வத்தை தான் நீங்கள் நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த மனுஷன் உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு ஒப்பானவன் யாரையும் சொல்லுங்க. ஒப்பானவன் ஜீவனுள்ள மரித்து மரணத்தை வென்று உயிரோடு எழுப்பி தமது வல்லமை விளங்க செய்த அந்த தெய்வத்தை நீங்கள் நாம் ஆராதிக்கிறதுனால நாம் விலையேற பெற்றவர்கள், பாக்கியவான்கள், கம்பீரமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்ம கூலி குறுகி வாழக்கூடாது, வெட்கப்பட்டு வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து அது ஒரு பாட்டு பாடினாரு, கேடகம் நீரே மகிமையும் நீரே, ஒரே ஒரு பாட்டு பாடினார், தலை நிமிர செய்வார் நீரே, தலை நிமிர செய்வார் நீரே, தலை நிமிர செய்வார் நீரே, கேடகம் நீரே தலை நிமிர தலை நிமிர செய்வார் நீரே. என்னை கல்லாட கிடமாட்டி என்னை கல்லாட கிடமாட்டி நீரே
உற்சாகமா அச்சமில்லை அச்சமில்லையே கலக்கமில்லை அச்சமில்லை தோல்வி என்று சொல்லுங்க வெற்றிதான் தலைப்பு என்ன? தேவகுமாரன். குமாரன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குமாரன் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? வார்த்தையானவர் மாம்சமாய் உலகத்தில் தன்னை தத்தம் செய்து கொண்டாரே, அதுக்கு பேர் தான் குமாரன். அப்ப தன்னை குமாரன் என்பதை யூத மக்களுக்கு காண்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் முயற்சி எடுத்து வராரு. ஒரு மனுஷன் திருத்தணும், ஒரு மனிதனுக்கு புரிய வைக்கணும், ஒரு பிள்ளைக்கு படிப்பை கத்துக் கொடுக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், டியூஷன் அனுப்புறோம், வீட்டுல சொல்லுங்க, அப்ப கூட யாரும் மாட்டேன். அது மாதிரி எப்படி முயற்சி எடுப்போமோ அதே பண்ணுமாங்க. என்னதான் முயற்சி எடுத்தாரு ஆண்டவர்? வாக்கு தத்தங்களா நான் தான் தேவகுமாரன்றத. ஆனா நம்பினாங்களா? நம்பல. ரெண்டாவது அதிகாரங்கள் பாவங்களை மன்னிச்சு காட்டல. பாரா தேவன் மன்னிச்ச மாதிரி நான் மன்னிக்கிறேன். அப்ப கூட என்ன பண்ணல. மூணாவது பிதா ஒருத்தன், ஏன்னா பிதாவோட யாரத்தனை ஒப்பிடவே, ஆனா இவர் தைரியமா ஒப்பிடுற, நானும் பிதா ஒண்ணுதான், நான் தான் அவருக்கு நம்பர் ஒப்பிட்டு காமிக்கிறேன். அப்ப கூட நான்காவது ஆதி நிலைக்கு தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார். அப்பவா அப்புறம் அற்புதங்களால் தன்னை காட்டுகிறார். அப்பவும் தேவகுமாரனா. அப்புறம் இயற்கைகளை கொண்டு தன்னை தேவகுமாரனை காட்டுகிறார். அப்பொழுதும் அதுக்கப்புறம் எவ்வளவு செஞ்சோம் அவரை தேவகுமாரனாய் காட்டி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் போனதுனால இப்போது மரித்து மரணத்தை வென்று உயிரோடு கூடி எழுப்பி, பாத்தியா மனுஷன் செய்வானா? நான் செய்யற பத்தியா? யாரா? நான் சாதாரணமான ஆளா? நான் தேவகுமாரன் என்பதை விளங்க பண்ணினார். ஆனாலும் இதுவரைக்கும் யூதர்கள்ல ஒரு சிலர் இயேசுவை விசுவாசிக்கவே இல்லை. இதுதான் பரிதாபத்திற்கு வருத்தாங்க. நிறைய பேர் எவ்வளவுதான் மண்டிட்டு முட்டி முட்டி மோதினாலும் கடைசி வரைக்கும் சீர்படவே. இவங்களை பார்த்து வேதம் சொல்லுது பரிதவிக்கப்பட்டவர். ஆண்டு வாய்ப்பு கொடுத்தும் சந்தர்ப்பம் கொடுத்தும் பல உபத்திரப்பட்டும் பாடுபட்டும் ஒருத்தர் சீர்படவே இல்லைன்னு சொன்னா வேதம் சொல்கிறது இவன் பரிதவிக்கப்பட்டவன். தேவ தயவு இவனை குணமாக்கி ஏவுகிறது. ஆனா இவனோ தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். வேதம் சொல்றது இவன் கோபாக்கினை மிகுதியாய் சேர்த்துக் கொள்வான். ஆனால் அவரே தேவகுமாரன் என்று ஏன் தேவகுமாரனை விசுவாசிக்க முயற்சி பண்ணாரு? தேவகுமாரனை இயேசுவை பார்த்தாதான் இவங்களுக்கு வந்து உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும். தேவகுமாரனா யார் இயேசுவை பார்க்கிறானோ அவனை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அப்படி பார்க்காதவன அப்ப கடவுள் உன்னை என்னை பயன்படுத்தணும் சொன்னா நமக்கு என்ன அறிவு வேணும்? இயேசுவை தேவகுமாரனாக அறிகிற அறிவு, அவரையே தேவனாய் அறிகிற அறிவு உனக்கு வராத வரைக்கும் உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்காது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. உன்னை கடவுள் அடுத்தவங்களுக்கு பயன்படுத்த முடியாது. நீ காலமெல்லாம் வெறுமையாகத்தான் இருந்து கடந்து போகணும்.